Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. உத்தராகண்ட் மாநிலம் பொதுவாக மனதை குளிர்விக்கும் அழகிய சூழல்களை கொண்டிருந்தாலும் அங்கு வாழ்ந்து பார்ப்பவர்களுக்கே தெரியும் அவர்களது அன்றாட வாழ்க்கை கத்தி மீது நடப்பது போன்றதென்று. வெண்போர்வை போர்த்தியது போல் பனி சூழ்ந்து மலை பிரதேசங்கள் ரம்மியமாகவே காட்சியளிக்கும். ஆனால் திடீரென என்ன ஆனதென்றே தெரியாது. பனிப்புயல், பயங்கர நிலச்சரிவு, மேக வெடிப்பு என மக்களின் வாழ்க்கையையே புரட்டி போட்டுவிடும். ஆனால் இதையெல்லாம் காரணம் காட்டி மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காமல் இருக்க முடியுமா? முழுவதும் சுற்றுலாவை நம்பியிருக்கும் மாநிலமான உத்தராகண்டில் போக்குவரத்து கட்டமைப்புகளை அமைக்காவிட்டால் மக்களின் வாழ்வாதாரம் எப்படி மேம்படும் என்பதை உணர்ந்துள்ள பாஜக அரசு கங்கணம் கட்டி வேலை செய்து வருகிறது. அந்த எண்ணம் தான் நாட்டின் மிக நீளமான சுரங்க ரயில் பாதையை உத்தராகண்ட் மாநிலத்தில் அமைத்துள்ளது. ஆனால் இந்த சாதனை எடுத்தோம் கவிழ்த்தோம் என்றெல்லாம் நிகழ்த்தப்படவில்லை. விவரம் அறிந்தால் எந்த ஒரு நபரும் மலைத்து போய்விடுவர். இமயமலையை குடைந்து 14.57 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டதே இதற்கு காரணம். ரிஷிகேஷ் முதல் கர்ணபிரயாக் வரை மொத்தம் 125 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் வழித்தடம் அமைக்கப்படும் நிலையில் தேவப்பிரயாக் ஜனாசுக்கு இடைப்பட்ட பகுதிகளை இணைப்பது பெரும் சவாலாக மாறியது. குறுக்கே இமயமலை அமைந்துவிட அதனை குடைய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்திய ரயில்வே துறை மற்றும் LNT நிறுவனம் இதன் சிரமத்தை உணர்ந்திருந்த போதும் மன உறுதியுடன் செயல்பட தொடங்கின. அதன்படி ஜெர்மன் மேட் சுரங்கம் தோண்டும் இயந்திரத்தை களத்தில் இறக்கி சுரங்கம் தோண்டும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்றது. கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதிக்குள் சுரங்கம் தோண்டும் பணி நிறைவடைய வேண்டும் என திட்டமிடப்பட்ட நிலையில் 12 நாட்களுக்கு முன்னதாகவே பணிகள் நிறைவடைந்தன. இதற்காக சுரங்க தொழிலாளர்கள் அடைந்த சிரமம் கொஞ்ச நஞ்சமல்ல. திடீர் நிலச்சரிவு, இயந்திரம் பழுது என பல சிரமங்களை எதிர்கொண்டனர். பொதுவாக சுரங்கம் தோண்டுவதென்றால் 50,000 முதல் 60,000 கிலோ நியூட்டன் வேகத்தில் இயந்திரம் செலுத்தப்படும். ஆனால் இங்கு கதையே வேறு. 3.5 கிலோமீட்டர் தூரத்தை அடைந்ததும் பாறைகள் கடினமாகிவிட 1,30,000 கிலோ வேகத்தில் இயந்திரத்தை செலுத்த வேண்டியிருந்ததாக தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். சக்தி என பெயரிடப்பட்ட ஜெர்மன் இயந்திரத்தை கொண்டு சுரங்கம் தோண்டியதாக தங்களது அனுபவங்களை பகிர்ந்துள்ள தொழிலாளர்கள் 140 மீட்டர் நீளம் கொண்ட இயந்திரத்தை நிறுத்திவிட்டால் அது பேரிடராக மாறும் சூழல் கூட இருந்ததாக திகைப்புடன் தெரிவிக்கின்றனர். எது எப்படியோ 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் உழைப்பில் உருவாகியுள்ள நாட்டின் மிக நீளமான சுரங்க ரயில் பாதை பயணிகளுக்கு திகிலூட்டும் அனுபவங்களை தரும் என்பதில் சந்தேகமில்லை.